உன் பேச்சை கேட்டுதாண்டி இம்போட்டு உறவை விட்டு போக கூடாதுன்னு ஒத்துக்கிட்டது தப்பா போச்சு. இனிமே யாராவது அண்ணன் வீடு அண்ணன் மய வீடுன்னு உறவு முறை கொண்டா நினைச்சீங்க வெட்டி போச்சு படி போச்சு. இந்த பார், இனிமே எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. என் கூட பிறந்த பார்த்து எவனையா கூட்டி கொண்டாந்து கட்டி வைக்கிறேன், கட்டிக்க. மறுபடியும் மாமனை கட்டிக்கிறேன் பேச்சு எடுத்த. ஆமா, மாமா ஒன்னும் உன் தங்கச்சியை கட்டிக்கிறேன்னு காலை சவுட்டிக்கிட்டு வந்து நிக்கல. அவன் பின்னாடி சுத்துறதெல்லாம் நான் தான். பஞ்சவர்ணம் கொடுத்து வச்சவன் நல்ல அண்ணன் கூட பிறந்திருக்கா. என் தங்கச்சியை கட்டலன்னா உன் தங்கச்சியை கட்ட மாட்டேன்னு பேரமா போயிட்டான். ஆனா நீ நாசமா போனா எனக்கு என்ன? நான் நல்லா இருக்கணுங்கிற. அடுத்த ஜென்மத்துல அவன் பொண்டாட்டி ஆகட்டும் பரவாயில்ல, அவன் தங்கச்சியா பிறந்தாலே போதும். அவன் தான் அண்ணன். என்ன பண்றது? இந்த சாண்டாளிக்கு தான் கொடுத்து வைக்கல. உனக்கு தெரியுமா, என் தலைக்கு வந்த கண்டம் தலைப்பாகையோட போயிடுச்சு. நம்ம ஆசைப்பட்டபடியே எல்லாமே நடந்துருச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன முழிக்கிறீங்க? புரியலையா? இன்னொருத்தைய கட்டிக்க போறாரேன்னு இடிஞ்சு போயிருந்தால கல்யாணம் நின்று போச்சு. இப்பதான் சாமி மேலேயே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறதுக்கு இதான அறிகுறி. கொஞ்சம் வண்ணம் பாவம். நீ வேணா பாரு, எனக்கு கருணை காட்டின சாமி அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா கூட்டியாருவாரு. கல்யாண படம்னு சொன்னியே, பார்த்து நெய்யக்கூடாதா? பார்த்தாம நெய்யற ஏன்? பாவுக்கேத்து ஊடு நூல் போடலையே. சரியா தானே போட்டிருக்க. உங்க அம்மாவுக்கு சேலை நெய்யறதுல உன் வயசளவுக்கு அனுபவம் இருக்கு. ஊடு ஓடுற சத்தத்தை வச்சு தப்பான நூல் போட்டிருக்கேன்னு கண்டுபிடிச்சிருவேன். இந்த தறியை விட மோசமானதுமா மனசு. எந்த வேகத்துல போய் எப்படி சிக்கல் விழுனே தெரியாது. சேலையில சிக்கல் விழுந்தா